விநாயகரை போற்றி அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம கோயில் கோபுரத்தை பார்க்கும்போதே உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நாம இன்னைக்கு அருள்மிகு ஸ்ரீ அன்னை காளிகாம்பாள் திருக்கோயில் அமைந்திருக்கிற இடம் தம்புச்செட்டி ரோட் பாரிஸ் கார்னர் அப்படின்ற ஒரு இடத்துல இந்த கோயில் அமைந்திருக்கிறது. சிறப்பான ஒரு கோயில் வரலாறு பற்றி நம்ம பார்த்தோம்னா 1640 ஒரு கடற்கரை பகுதியில் இந்த கோயில் முதல்ல இருந்துச்சு. அதுக்கு பிறகு இந்த கோயில் வந்து விஸ்வகர்மா சமூகத்தில் முத்துமாரி ஆச்சாரி அவர்கள் தலைமையில் 1640 இந்த கோயில் நிறுவப்பட்டது. காளியம்மன் பார்த்தோம்னா எப்பவுமே கையில் தமருகம், சூலம், கட்கம், கபாலம், கேடயம் இதோட பயங்கர ஆயுதங்களோட கோப ரூபத்தோட காட்சி கொடுப்பாங்க. ஆனால் இந்த கோயிலில் உங்களோட கோயில் பார்த்தீங்கன்னா அருள்மிகு ஸ்ரீ அன்னை காளிகாம்பாள் திருக்கோயிலில் அம்மன் எப்பவுமே சாந்த ஸ்வரூபமாக எழில் கொஞ்சம் அழகோடு கையில் ஆணவத்தை அடக்கும் அங்குசம், ஜென்ம பாப வலைகளில் இருந்து மீட்கும் பாசம், சுகபோகத்தை அழகும் நீலோத்பவ மலர், வரத முத்திரை, சோமன், சூரியன், அக்னி போன்ற 3 கண்கள், நவரத்ன மணிமகுடம், வலது காலை தொங்கவிட்டு கொண்டு அமர்ந்த கோலத்துல அம்மன் நமக்கு காட்சி கொடுத்துட்டு இருக்காங்க அருள்மிகு ஸ்ரீ அன்னை காளிகாம்பாள் திருக்கோயில. இப்போ நம்ம கோயில பார்க்கும் பொழுது நிறைய விசேஷங்கள் எப்போதுமே நடைபெற்று கொண்டு வருகிறது. காளியம்மனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கோயில் முன்னாடி 1640 இந்த கோயிலை கடற்கரை பகுதியிலிருந்து இந்த இடத்துக்கு சீரமைக்கும்படி மாற்றப்பட்டது. 1678 இந்த கோயில் வந்து சீரமைப்பு பணிகள்லாம் முடிஞ்சு வழிபாட்டுக்கு வந்தது அப்படின்றது தகவல். இந்த கோயிலுக்கு 1980 10 மீட்டர் உயரம் கொண்ட புதிய ராஜகோபுரம் ஒன்றும் அமைக்கப்பட்டது. 2014 மீண்டும் ஒரு புதிய ராஜகோபுரம் அமைக்கப்பட்டது. இதோட சிறப்புகள் கோயிலுடைய வரலாறில் பார்க்கும் பொழுது 3 அக்டோபர் 1677 மராத்திய பேரரசர் சிவாஜி மன்னர் சிவாஜி காளிகாம்பாள் கோயிலுக்கு வந்து அம்மனை தரிசித்ததாகவும் ஒரு தனி வரலாறு கல்வெட்டில் இருக்க. முதல்ல ஜார்ஜ்டவுன் பகுதியில் தங்கியிருந்த பாரதியார் இந்த கோயிலில் வந்து அம்மனை தரிசனம் செய்து யாதுமாகி நின்றாய் காளி அப்படின்ற ஒரு சிறப்பான பாடலையும் இந்த கோயிலுக்காக பாடியிருக்காரு. நிறைய அற்புதங்கள் நிறைந்த கோயில். ஏன்னா நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் எப்படியும் நாங்கள் வந்துடுவோம். அப்படி வரும்பொழுது நிறைய மாற்றங்கள் உண்மையிலேயே வாழ்க்கையில் நடந்துகிட்டே தான் வந்துட்டுருக்கு. உண்மையிலேயே உங்களுடைய குடும்பம், உங்களுடைய தொழில், உங்களுடைய வளர்ச்சி, நீங்கள் வேண்டிக்கிற பிரார்த்தனைகள் எல்லாமே அம்மனுடைய ஆசீர்வாதத்தினால நிச்சயமாக நிறைவேறுது அப்படின்றது தான் இந்த கோயில் வாசல்லேருந்து நான் சொல்கிறேன். எவ்வளோ அவமானங்கள் இருந்தாலும், கஷ்டங்கள் இருந்தாலும், துன்பங்கள் இருந்தாலுமே சரி, அம்மாவை வந்து நம்ம பார்க்கும் பொழுது நிச்சயமாக காலம் அறிவாள் கருணை புரிவாள், காலம் அறிந்து நமக்கு ஒரு கருணையை கொடுத்த நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாவித ஏற்றங்களையும் மாற்றங்களையும் உருவாக்கி தரவங்க தான் அன்னை ஸ்ரீ காளிகாம்பாள் அப்படின்றவங்க. நாங்க வரோம் எங்க வாழ்க்கையில நிச்சயமா நிறைய மாற்றங்கள் இருக்கு. நான் உண்மையை சொல்றேன் கோயில் வாசல்ல இருந்து. அதே மாதிரிதான் நீங்களும் வந்து தரிசனம் பண்ணுங்க. எந்த ஒரு பிரச்சனைகளா இருந்தாலும் அம்மனுடைய சன்னிதானத்தில் வந்து வேண்டிக்கோங்க, உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா சிறப்பாகும் அப்படின்றது. நம்ம நின்றுட்டு இருக்கிறது கோயிலுடைய என்ட்ரன்ஸு. முதல்ல கோயிலுக்குள்ள நம்ம வர்றதுக்கு முன்னாடி ஸ்ரீ இஷ்டசித்தி விநாயகர்னு ஒரு விநாயகர் கோயில் இருக்கு. விநாயகர் கோயிலை நீங்க தரிசனம் பண்ணுங்க. அதுக்கு அடுத்த மாதிரியே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த சைடில் வந்து நிறைய பூக்கள் இருக்கு, பூ வியாபாரம். இங்கே நிறைய அவ்வளோ அழகா நீங்கள் செடியிலேருந்து பறித்து கொண்டு வந்து உடனே நீங்கள் சாமிக்கு கொண்டு போய் வைக்கணுன்ற ஒரு மனசோடு நீங்கள் வந்தீங்கன்னா நிச்சயமா இங்கே தோட்டத்துலேருந்து ஒரு செடியிலேருந்து பறிச்சுட்டு வந்த பூக்கள் எல்லாமே அவ்வளோ அழகாக காத்துட்ருக்கு சாமிக்காக. இந்த பூக்கள் பார்க்கும் பொழுது வில்வ இலை, தாமரைப்பூ, எலுமிச்சப்பழ மாலை, பிரத்யேகரா தேவிக்கும் உள்ள அம்மனுக்கும் பெரிய பெரிய எலுமிச்சப்பழ மாலை போடுறாங்க. அது என்ன பூ? அந்த பூ நீங்கள் பார்த்தீங்கன்னா தாமரைப்பூ சரம் மாதிரி கட்டி தொங்க விட்டுருக்காங்க இல்லையா, அவ்வளோ பெரிய மாலை கூட நீங்கள் வாங்கிட்டு போய் சாமி கொடுக்கலாம். போட்டோன்னா அவ்வளோ அழகாக இருந்தாங்க, நாங்கள் பார்த்தோம், அதனால தான் சொல்கிறேன். அதே மாதிரி வில்வ இலை, அருகம்பூவு, வாசனை மிக்க மலர்கள், இந்த எருக்கம்பூ மாலை பிள்ளையாருக்குன்னு அழகாக அந்த பாப்பா அங்கே போட்டுட்ருக்காங்க இந்த தாமரைப்பூ மாலையும். ஸோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் வாங்கி சாமி கொடுக்கணும், சாமிக்கு போடணும் அப்படின்றது நம்மளுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே அந்த பூக்களுடைய மூலமாக அவங்களுடைய திருப்பாத கமலங்களில் நேரடியாக போய் செஞ்சடையுது அப்படின்றது தான். ஸோ இந்த கடையில் நீங்கள் வாங்கிக்கலாம். பூக்கடைகள் இருக்கு, பூக்கடைகள் தான் இருக்கு, நிறைய பூக்கடை இருக்கு. காரணம் என்னன்னா நிறைய பக்தர்கள் வந்துட்டு இருக்காங்க. எவ்வளோ பூக்கள் கொண்டு வந்தாலுமே எல்லா பூக்களுமே நிச்சயமா அது சீக்கிரமா சாமிக்கு போய் சேருது அப்படின்றது தான். இங்கே சார் உட்காந்துருக்காங்க. உண்மையிலேயே நம்மளுடைய ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே பாதுகாக்கிறது இவங்க தான். நம்ம இங்கே விட்டுட்டு போகலாம், பத்திரமா இருக்கும். எவ்வளோ கூட்டம் வந்தாலும் சரி. பக்கத்தில் ரெஸ்ட் ரூம் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உமேஷ் சாட் ஹவுஸ்ன்னு பானிபூரியிலேருந்து எல்லாமே அவ்வளோ ஒரு சூப்பராக அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும் இந்த கடையில். அதனால் நீங்கள் வந்து இந்த கடையில் நீங்கள் ஈட்டபிள்ஸ் ஏதாவது நீங்கள் வேணும்னா கூட ஷேர் பண்ணிக்கலாம்.
நம்ம கோயிலுக்கு அன்னை காளிகாம்பாள் கோயிலுக்கு வந்திருக்கோம், வேண்டியிருக்கோம். எல்லாமே நல்லதே நடக்கணும், எல்லார் வேண்டுதலும் நிறைவேறணும்னு வேண்டிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓம் சக்தி. என் பேர் லதா. நான் சென்னை புதுப்பெருங்கலத்தூர் ஏரிக்கரையிலேருந்து இப்போ நான் அருள்மிகு ஸ்ரீ அன்னை காளிகாம்பாள் திருக்கோவில் தம்பச்செட்டி ரோட் பாரிஸ் கார்னர் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.